அனைவருக்கும் வணக்கம். திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ஒரு காணொளி வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு காணொளி. அது மட்டும் இல்லாமல் ஒரு வெப்சைட்டையும் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அது என்ன வெப்சைட்டுன்னு பார்த்தீங்கன்னா உடன்பிறப்பின் குரல் .in அப்படின்றது தான் அந்த வெப்சைட்டு. அந்த வெப்சைட்டை எதுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய தேர்தல் முடிவுகளுக்கான காரணம் என்ன, இனிமேல் மேற்கொண்டு திமுக என்ன பண்ணணும் அப்படின்றது தான் அந்த வெப்சைட்டை கொண்டு வந்ததற்கான நோக்கமே. பொதுமக்களாக இருந்தாலும் சரி, திமுக காரங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவங்கவுங்க அறிவுரைகளை கூறுவதற்கு அந்த வெப்சைட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசுகிறாங்கன்ற காணொலியை நம்ம பார்த்துடலாம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சின்ன கேப்புக்கு பிறகு உங்ககிட்ட வீடியோவில் பேசுகிறேன். கடைசியாக டீலிமிட்டேஷன் பற்றி பேசியிருந்தேன். அதை தொடர்ந்து எலெக்ஷன்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, ரிசல்ட்டும் வந்துச்சு. ரிசல்ட்டுக்கு பிறகு என்னவெல்லாம் நடந்துச்சு, என்ன நடக்குது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். 2 வாரமாக எல்லா வீடுகள்லேயும் நியூஸ் சேனல் தான் ஓடிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் போகுது. 2026 தேர்தல் முடிவுகளை எடுத்துக்கிட்டால் திமுக ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கு. அதை நாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இது நிச்சயமாக நாம் எதிர்பார்த்த ரிசல்ட் இல்லை. இதுக்கு அவர் காரணம் இவர் காரணம்னு யாரும் யார் மேலேயும் பழி போடாதீங்க. தலைவராக இந்த தோல்விக்கு நானே பொறுப்பேற்றுக்கிறேன். வெற்றி கிடைக்கும்போது எனக்கு தான் அந்த கிரெடிட் வந்து சேருது. அப்போது தோல்வி அடையும் போதும் அந்த பழியை நான் தான் ஏற்றுக்கணும். அதுதான் ஒரு நல்ல தலைவருக்கான இலக்கணம். சரி, தோத்துட்டோம், அதுக்கு நான் அதையே நினச்சிக்கிட்டு முடங்கிட மாட்டேன். உடனே அப்டேட் ஆகி மீண்டு வருவேன். நம்ம எல்லாருமே அப்படி தான் வரணும். அதுக்கு உங்களோட ஆலோசனைகள், பரிந்துரைகள், ஐடியாக்கள் எனக்கு வேணும். எலெக்ஷனாக இருந்தாலும் கரெக்ஷனாக இருந்தாலும் உங்கள்கிட்ட தான் வந்தாகணும். மக்கள் தான் எல்லாம். இந்த தேர்தல் முடிவுகளுக்கு என்ன காரணம், திமுக இன்னும் எப்படியெல்லாம் உங்களுக்காக உழைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். உங்களோட கருத்துக்களை ஓப்பனாக சொல்லுங்கள். அதுக்காகத்தான் இந்த உடன்பிறப்பின் குரல் வெப்சைட். இதில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுறது ரொம்ப சிம்பிள். உங்கள் வாய்ஸ்லேயே பேசி கருத்துக்களை சொன்னீங்கன்னா அதுவே டைப் ஆகிடும். நேரடியாக நீங்களே டைப் பண்ணியும் சொல்லலாம். இல்லைன்னா நீங்கள் பேப்பரில் எழுதி அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணலாம், டாக்குமெண்ட்டாக அனுப்பலாம். உங்கள் கருத்துக்கள் எனக்கு வந்து சேர்ந்துடும். அதையெல்லாம் படித்து பரிசீலித்து நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கையை வடிவமைக்க போகிறேன். நம்மளோட அணுகுமுறை, சிந்தனை, செயல்பாடு எல்லாத்தையும் மாற்றி ஆகணும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி எவால்வ் ஆகித்தான் ஆகணும். உங்கள் கருத்துக்களின் அடிப்படையில் DMK 2.0 வரும். கட்சியோட எல்லா லெவல்லையும் தேவையான மாற்றங்களை செய்ய போகிறேன். இதனால் அடுத்த 100 ஆண்டுகளுக்கும் இந்த இயக்கம் உயிர்ப்போடு இயங்கும், உங்களுக்காக இயங்கும். உடன்பிறப்பே நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்குறேன். லாஸ்ட்டில் சொன்னார் பாருங்க, உடன்பிறப்பே நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்குறேன் அப்படின்றது இருக்கு இல்லையா. மக்களுக்கான ஒரு தலைவர், அடுத்தவங்களுடைய ஒப்பீனியனை மதிக்கக்கூடிய ஒரு தலைவராக ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். இதுதான் ஒரு தலைவருக்கான பண்பு, தலைவருக்கான அழகு. வெற்றி அடைகிறப்போ அந்த கிரெடிட் எல்லாம் எனக்கு வந்து சேருதுன்னா, தோல்வி அடைஞ்சாலும் அந்த பொறுப்பும் நான் தான் ஏற்றுக்க வேண்டியது இருக்குது, அதை நான் மறுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஒரு தலைவர்னா இப்படி தான் இருக்கணும். தான் நினச்சது தான் சட்டம், தான் நினைக்கிறத தான் எல்லாரும் செய்யணும். குட்டி நண்பா நண்பீஸ் வீட்டில் ஏதாவது முட்டாய் வேணும், கிண்டர் சாய் வேணும்னா எப்படி அடம் பிடிச்சி வாங்குவீங்க, அந்த மாதிரி ஓட்டு போட வைங்க அப்படின்னு சொல்கிறவங்க தலைவரில். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மக்களுக்கு அந்த மாதிரிப்பட்டவரை தான் பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி பேசுகிறவங்க, அந்த மாதிரி மாயாஜாலம் காட்டி, கிம்மிக்ஸ் காட்டி, மேஜிக் ஷோ பண்ணுறவங்கள தான் மக்களுக்கு பிடிச்சிருக்கு, வாக்களித்து வச்சுருக்காங்க. என்ன பண்ணுறது? சரி, இப்போது திமுகவுடைய தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்றது என்னுடைய கருத்தை நான் இங்கே பகிர்ந்துக்கிறேன். நான் அதுக்காக அந்த வெப்சைட்டில் டைப் பண்ண மாட்டேன்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக என்னுடைய கருத்தை நான் டைப் பண்ணி போடுவேன். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல இந்த ஃபேக் நியூஸை பற்றி நான் பேசியே ஆகணும். இந்த தாவேக்காவுடைய ஐடி விங்கும், தாவேக்காவை சுற்றி இருக்கிற அந்த இக்கோ சிஸ்டம் இருக்குது பாருங்கள், வாய்ஸ் ஆஃப் காமன்ஸு, ரூட் மாஃபியா, இந்த மாதிரிப்பட்ட கும்பல்லாம் பார்த்தீங்கன்னா அவனுங்க மொத்தமாக இயங்குனானுங்க. எப்படி இயங்குனானுங்க? ஒரே ஃபேக் நியூஸ், நடந்திருக்காது, ஆனால் ஃபேக் நியூஸ். அந்த ஃபேக் நியூஸ் எல்லாம் ஃபேக்குன்னு சொல்லி வேலை பார்க்குறதே தனி வேலையாக செய்ய வேண்டியது இருக்குது. நம்ம என்னதான் டேட்டாவோட எடுத்து போட்டு இல்லை இது ஃபேக்குன்னு சொன்னாலும் ஒரு ஃபேக் நியூஸை நம்ம கண்டுபிடிச்சி நம்ம பஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே அவனுங்க ஒரு 10 நியூஸை கொண்டு வந்து பரப்புறானுங்க. ஆக திரும்ப திரும்ப ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டே இருந்தால் அது உண்மையாயிரும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அதுதான் இந்த தேர்தலில் நடந்திருக்கு.
முதல் காரணம் நான் அதை தான் நான் பார்ப்பேன். ஏன்னா ஃபேக் நியூஸை திருப்பி பஸ்ட் பண்ணுறதுக்கும் இங்கே நம்மக்கிட்ட சரியான கட்டமைப்பு இல்லை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். மற்ற எல்லா விஷயத்துலேயும் கட்டமைப்பு இருக்குது. முக்கியமாக இந்த சோஷியல் மீடியா தான் இந்த தேர்தலில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்டோம் அப்படின்னா, பெரியவங்க அதிகமாக இருப்பாங்க, சோஷியல் மீடியாவில் இருக்கிற இளைஞர்களை விட பெரியவங்க அதிகமாக இருப்பாங்க, இந்த ஃபோனு இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் யூஸ் பண்ணாத பெரியவங்க நிறைய பேர் இருப்பாங்கன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆகவே அவங்களுடைய வாக்குகள்லாம் வந்துடும். இளைஞர்கள் என்ன ஒரு வீட்டில் ஒருத்தரோ 2 பேரோ இருப்பாங்க, எல்லா வீட்லேயுமா விஜய்க்கு வாக்களிப்பாங்க, அப்படியெல்லாம் இருக்காது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, மெஜாரிட்டி ஆஃப் த இளைஞர்கள் விஜய்க்கு தான் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. கொஞ்சம் இளைஞர்கள் தான் தாவேக்காவுக்கு வாக்கு அளிக்கலை, அதுதான் உண்மை. நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் கிட்டத்தட்ட 17 லட்சம் வாக்குகள் தான் வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? திமுக மோசமாக தோத்துருச்சு அப்படின்னு நான் நினைக்கல, ஸ்ட்ராங்காக தான் வந்து சேர்ந்துருக்கு. ஆனால் அதை விட அதிகமான வாக்குகள் எங்கேருந்து வந்திருக்குன்னா, இளைஞர்களின் வாக்குகள் நிறைய வந்திருக்கு. குழந்தைங்க சொன்னாங்கன்னு ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுடைய வாக்குகள் வந்திருக்கு. இந்த மாதிரி சில வாக்குகள் தான் தாவேக்காவுக்கு போயிருக்கு. இதையெல்லாம் பிரேக் பண்ணி முக்கியமாக பார்த்தீங்கன்னா அரசியல் மயப்படாத ஒரு கூட்டம் தான் தாவேக்காவுக்கு வாக்களிச்சிருக்கு. அந்த கூட்டத்தை நாம் அரசியல் படுத்தணும், அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, இந்த ஃபேக் நியூஸ் எல்லாத்தையும் எதிர்த்து களமாடணும். எத்தனை ஃபேக் நியூஸ் வந்தாலும் சரி, திரும்ப திரும்ப அதுக்கு எதிர்த்து நம்ம போராடி அதுக்கான எதிர்வினையை நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இப்போ கூட பார்த்தீங்கன்னா தாவேக்கா ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஃபேக் நியூஸை பரப்பிக்கிட்டே இருக்காங்க, திரும்ப திரும்ப பண்ணுறாங்க, புதுசாக வேறு பண்ணுறாங்க. அதுதான் இருக்கிறதுலே ஹைலைட்டு. திமுக ஆட்சி காலத்தில் செஞ்ச நல்ல விஷயங்கள், காவல்துறையில் கொண்டு வந்த மாற்றங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் கொண்டு வந்துட்டாரு. டாஸ்மாகை மூட சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்மாகை மூடவே இல்லை. ஆனால் டாஸ்மாகை மூடிட்டாருன்னு யாருக்கோ காசு கொடுத்து ஒரு பெண்மணி நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க ரோட்டில். எல்லாரும் அதுக்கப்புறம் போய் இது ஃபேக்கு, இல்லை அந்த கடை திறந்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து போடுறாங்க. அதுக்குள்ளே பார்த்தா அந்த ஒரிஜினல் வீடியோ இருக்கு பாருங்க, அது பல லட்சம் பேர்கிட்ட போய் சேர்ந்துருது. அது மாதிரி இது ஒரு ஃபேக் நியூஸ், இது பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது பேசி போட்டோம்னு சொன்னால் அது ரீச் ஆக மாட்டேங்குது. அதாவது பொய்கள் புயல் போல் வீசும், ஆனால் உண்மை மெதுவாக பேசும்னு அந்த ஒரு பாட்டில் வரும் இல்லையா, அதுதாங்க உண்மை. ஆகவே இந்த சூழ்நிலையை நாம் மாற்ற வேண்டும். அப்போது இதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ஃபேக் நியூஸை வந்து நம்ம பஸ்ட் பண்ணி, இல்லை இது ஃபேக் நியூஸ்ன்னு சொல்கிற விதம் இருக்குது பாருங்கள், சும்மா ஒரு பதிவாக மட்டும் இல்லாமல் அதை ஒரு ஃபன்னி டோன்லேயோ, இல்லை ஏதோ ஒரு இந்த காலத்து இளைஞர்களுக்கு அதை வந்து எப்படி வந்து கொண்டு போய் கடத்தி அவங்கக்கிட்ட எப்படி புரிய வைக்கணுமோ அந்த விதத்தில் கொண்டு போய் சேர்த்தால் நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அது ஃபேக் நியூஸு, இங்கே பாருங்கள் அப்படின்னு கொண்டு போய் காட்டினா யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, அது போய் சேரவும் மாட்டேங்குது. ஆகவே அதுக்கேற்ற வேலைகளை பார்த்தால் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக சோஷியல் மீடியா நம்ம அது டெவலப் ஆகி தான் ஆகணும். ஸ்டாலின் அவர்களே சொல்கிறாங்க, காலத்துக்கு ஏற்ற மாதிரி எவால்வ் ஆகணும் அப்படின்ட்டு. அவர்கிட்டே அந்த பதில் இருக்குது, அவருக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தேர்தல் வந்து எதனால் திமுகவுக்கு இந்த பின்னடைவு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே தெரிஞ்சிருக்கும். ஆகவே சோஷியல் மீடியா காலம்தான் இனிமேல் அப்படின்றது தான் மறுக்க முடியாத உண்மை. ஏன்னா தொலைநோக்கு பார்வையோடு பார்க்குறப்போ அடுத்த தலைமுறை யாருமே இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இல்லாமல் இருக்க மாட்டாங்க, யூடியூப் பார்க்காத ஆளே இருக்க மாட்டாங்க. புதுசாக என்னெல்லாம் வருதோ எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இணையவாசிகள் அப்படின்னு தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் இல்லையா? ஸோ முக்கியமாக இந்த சோஷியல் மீடியாக்களை டார்கெட் பண்ணி நிறைய வேலை செய்யணும். இந்த யூடியூப்பில், சமூக வலைத்தளங்கள்லாம் இந்த மாதிரி பேசுகிறதுக்கு இன்னும் நிறைய பேர் வேணும். அதுக்கு ஏதாவது ஏற்பாடுகள் செய்யணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னா ரொம்ப குறைவான எண்ணிக்கையிலேயே தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இன்னும் நிறைய பேர் இது மாதிரி வரணும். அவங்களுக்கு தேவையான உதவிகளை கழகம் வந்து செஞ்சு கொடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. திராவிட இயக்க வரலாறு, திராவிட சித்தாந்தம், சமூக நீதி, இது போன்ற விஷயங்களை அரசியல் தளங்களில் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது வந்து வெகுஜன மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் பெருசாக போய் இந்த காலத்தில் ரீச் ஆகலை அப்படின்றது நான் ஃபீல் பண்ணுறேன். நம்ம எல்லாரும் எங்கேருந்து வந்திருக்கோம், 100 வருஷம் முன்னாடி நம்ம என்னவா இருந்தோம், இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கோம், நம்ம மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணுறப்போ நம்ம மட்டும் ஏன் தனித்துவமாக தெரிகிறோம், இதுக்கு காரணம் யார், எந்த கட்சி, எந்தெந்த தலைவர்கள் அப்படின்ற அடிப்படை இந்த இளைஞர்களுக்கு, இளைஞர் சமுதாயத்துக்கு தெரியலை. ஆனால் அதுக்காக இந்த இளைஞர்களை வந்து குறை சொல்ல முடியாது. நீங்கள் இளைஞர்கள்கிட்ட நல்லா போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது தாவேக்காவிற்கு வாக்களித்த இளைஞர்களாகவே இருந்தாலும் ஜாதி, மதம் அதெல்லாம் நாங்கள் பார்த்து பழக மாட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்ட இளைஞர்களாக தான் இருப்பாங்க மேக்சிமம். இந்த எண்ணம் வந்து நீங்கள் வட இந்தியாவுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கிற இளைஞர்கள்கிட்ட, மெஜாரிட்டி ஆஃப் த இளைஞர்கள்கிட்ட நீங்கள் பார்க்க முடியாது. அப்போ நம்ம இளைஞர்கள்கிட்ட இந்த எண்ணம் வந்ததற்கான காரணமே திராவிட இயக்கங்கள் தான், திமுக தான், அறிஞர் அண்ணா அவர்கள் தான், தந்தை பெரியார் தான், கலைஞர் அவர்கள் தான், எல்லாருமே தான். ஆனால் இது எதுவுமே தெரியாமல் இருக்காங்க இந்த இளைஞர் கூட்டம். ஆகவே இந்த இளைஞர்களுக்கும் வெகுஜன மக்களுக்கும் எல்லாம் போய் சேரணும்.
யார் யார் என்னென்ன உரிமைகளை பெற்று தந்திருக்காங்க, யார் யார் இன்னைக்கு நம்ம முன்னேறி வந்திருக்கிறதுக்கான காரணம் யார், நம்ம எல்லாருக்குமே படிப்பு கிடச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் யார் அப்படின்ற ஒரு புரிதலை இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு உருவாக்கணும். அதுக்கு நிறைய பேர் இந்த சமூக வலைத்தளங்களில் வேலை பார்க்கணும். இப்போ திமுக தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு நிலை வந்ததற்கு அப்புறமா தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புதுசாக கிளம்பி வந்து இன்ஸ்டாகிராம் ஃபீட்ல எல்லாம் வந்து வீடியோஸ் நிறைய போடுறாங்க. இவ்வளோ நாள் எங்கே இருந்தீங்க நீங்கள் எல்லாரும் அப்படின்னு தான் கேட்க தோணுது. இவ்வளோ பேர் இப்போ வந்து வேலை செய்கிறாங்க, இப்போ வீடியோஸ் போடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இதை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருந்திருந்தோம். அதுவும் குறிப்பாக கடந்த ஒரு 2 வருஷமாக தாவேக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமாவது பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு இந்த தோல்வி வந்திருக்க வாய்ப்புகள் மிகவும் குறைவு. இருப்பினும் பரவாயில்ல, எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. யாருமே எதிர்பார்க்கல. பழைய கணக்கை நம்பி தேர்தலை ஃபேஸ் பண்ணோம். ஆனால் புதிய கணக்கு ஒன்று இங்கே உருவாயிருக்கு. அந்த கணக்கு என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி எவால்வ் ஆகி அந்த சிச்சுவேஷனுக்கு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகி போகிறது தான் நல்லாயிருக்கும். ஏன்னா வைப் ப்ரோ, ஜென்சி ப்ரோ அப்படின்னு தான் இன்றைய இளைஞர்கள் இருக்காங்க. ஒன்றும் தவறில்லை, ஜாலியாக இருக்கலாம், மஜா பண்ணலாம். அந்த இளைஞர்களுடைய மனநிலையிலேயே போய் அவங்களுடைய வேவ் லெங்க்த்துக்கு ஏற்ற மாதிரி ட்ராவல் பண்ணி தான் அவங்களுக்கு நம்ம நிறைய விஷயங்களை கடத்த வேண்டியது இருக்குது. ஆகவே உங்களுக்கு என்னென்ன கருத்துக்கள் இருக்குது அப்படின்றதையெல்லாம் நீங்கள் வந்து அந்த உடன்பிறப்பின் குரல் .in அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை தயவு செஞ்சு கிளிக் பண்ணி போய் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய பரிந்துரைகளையும் அங்கே பதிவு பண்ணிடுங்க தயவு செஞ்சு. அடுத்ததாக ரொம்ப முக்கியமான விஷயம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை இருக்கு இல்லையா, அதை மறுசீரமைப்பு செய்ய கால அவகாசம் தேவை அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். நியாயமா பார்த்தா விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த முதல் கையெழுத்தே அந்த 2500 ரூபாயில சைன் போட்டிருக்கணும். ஏன் அதை பண்ணலை அப்படின்ற கேள்வி நமக்குள்ள உண்டாகுது. இதற்கு நம் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையை பார்ப்போம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மே மாதத்துக்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகையை 15ஆம் தேதி வரவு வைக்கணும். ஏற்கனவே உள்ள திட்டத்தை தொடர இப்போ எதுக்கு அவகாசம், என்ன மறுசீரமைப்பு பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதானங்க, ஏற்கனவே கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. இத்தனை வருடங்களும் மாதம் 1000 ரூபா போய்கிட்டு தான் இருக்குது பெண்களுடைய வங்கி கணக்குக்கு. அதை எதுவுமே போய் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ இதில் இந்த பிரச்சனை, போய் நம்ம போய் பேங்க்கில் சல்லான் எழுதி கொடுத்து கஷ்டப்பட்டு போய் போடுற வேலை அப்படி இப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே நடைமுறையில் தான் இருக்குது. அதை அப்படியே கண்டினியூ ஆக விடுறதுல என்ன பிரச்சனை, என்ன சிக்கல், இதில் என்ன மறுசீரமைப்பு பண்ண வேண்டியது இருக்குது? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, திராவிட மாடல் அரசின் மக்கள் நலத்திட்டங்களை தொடரும்னு நேற்று தானே சட்டப்பேரவையில் சொன்னீங்க. மாதம் 2500 ரூபான்னு சொல்லிட்டு 1000 ரூபா கூட தராமல் இழுத்தடிக்கிறது தான் உங்களுடைய மாற்றமா அப்படின்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார் நம்மளுடைய திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள். இப்போ நியாயப்படி விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி 2500 ரூபாயை போட்டிருக்கணும் மக்களுக்கு இல்லையா. மக்கள் அதை நம்பி தான் வாக்களிச்சிருக்காங்க. விஜய் சொல்கிறதையெல்லாம் செஞ்சுருவார், நாங்கள் வந்து நடைமுறைக்கு சாத்தியப்பட்டதை தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படி இப்படின்ட்டுலாம் விஜய் அவர்கள் வடை சுட்டார். அதை நம்பி தான் மக்கள்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ விஜய் அவர்கள் அதை செய்யலை. சரி, முன்னாடி நடைமுறையில் இருக்கிற அந்த 1000 ரூபாயாவது அப்படியே நார்மலாக கண்டினியூ ஆக விட்டுருக்கலாம். அதுவும் இல்லாமல் அதை மறுசீரமைப்பு பண்ணணும்னு வேற சொல்கிறார். இப்போ விஜய் அவர்கள் பிப்ரவரி மாதம் தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டதுக்கு பிறகு தான் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். அப்போ எந்த அடிப்படையில் 2500 ரூபா தருவேன்னு சொன்னார்? இந்த விஜயை நம்புங்க, இந்த விஜய் ஏமாற்ற மாட்டான் அப்படின்லாம் சொன்னாங்களே, நாங்கள் தான் மாற்று சக்தின்னு சொன்னாங்களே, ஏன் விஜய் அவர்கள் இதை பண்ண மாட்டேங்கிறாரு? ஏன் விஜய் அவர்கள் இப்படி மக்களை ஏமாற்றி போட்டார்? நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்தை எதுக்கு மக்கள்கிட்ட சொல்லி ஏமாத்துனீங்க? இதை நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல. நாங்கள் 2500 ரூபா தருவோம், ஆனால் நாங்கள் டைம் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. வந்த உடனே செய்வீங்க. என்னமோ திமுகவை மட்டும் குறை சொன்னீங்க. திமுக ஒன்று சொல்லிச்சுன்னா அதை செய்கிறதுக்கு 5 வருஷம் ஆகும், 4 வருஷம் ஆகும், தேர்தல் வரப்போகுது அப்படின்னா மட்டும்தான் எல்லாம் திமுக பண்ணணும்னு சொல்லிட்டுலாம் பொய் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. சில முக்கியமான ப்ராஜெக்ட்ஸுக்கெலாம் கால அவகாசம் தேவைப்படும். டெண்டர் விடணும், அது விடணும், இது விடணும்னு டைம் எல்லாத்துக்குமே ஆயிரும் இல்லையா. எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் அப்படியே உடனே வந்து ஒரு 5 நாளில் பண்ணிட முடியாது. ஆனால் இந்த விஷயம் நாங்கள் கேட்குறது என்னென்னா, 1000 ரூபாயை கூட நீங்கள் தர மாட்டேங்கிறீங்களே. நீங்கள் 2500 ரூபா கூட தர வேண்டாம், அது உங்களால் தர முடியாதுன்னு வச்சுப்போம். 1000 ரூபாய் ஏற்கனவே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ப்ராக்டிக்கலாக எல்லாருக்கும் வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கிற காசு. அதை அப்படியே கண்டினியூ ஆக விடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்கள் தான் மாற்றம்னு சொல்லி இப்படி மக்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போட்டு எல்லாத்தையும் பின்னாடி இழுத்துட்டு போகிறது தான் உங்களுடைய மாற்றமா? தாவேக்காவிற்கு வாக்களித்தவர்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பட்ட நாமம். ஏற்கனவே ஒரு பெண்மணி சொல்லியிருந்தாங்க, நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி விஜய் அண்ணே சொந்த காசுல இருந்து எல்லாம் தருவார், மக்கள் பணத்தை அவர் தொட மாட்டார், இந்த 1000 ரூபா தர்றது, இந்த 2500 ரூபா தர்றதெல்லாம் ஒரு சொந்த காசில் தருவார்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பெண்மணியை நம்ம பார்த்துருப்போம். இப்போ புதுசாக ஒரு பெண்மணி வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை பாருங்கள். அதே மாதிரி தான் பேசுகிறாங்க பாருங்கள். இன்னொரு புத்திசாலி.
டிஎம்கே குடுக்கறதுக்கும் தளபதி குடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு சார். டிஎம்கே வந்து காலங்காலமா கொள்ளையடிச்சு சேர்த்து வச்சு இந்த காசுல குடுக்குறாங்க சார். என் தளபதி அவர் உழைச்ச காசுல குடுக்குறாரு சார். அதுக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்கு சார். கொள்ளையடிச்ச காசுல இலவசம் சொல்லி ஓசின்னு சொல்லி எங்க வரி பணத்தை வாங்கிட்டு எங்க கஷ்டத்தை வாங்கிட்டு அவங்க ஓசின்னு சொல்றாங்க. அது ஓசி கிடையாது, எங்க காசு. அது உங்க அப்பா வீட்டு காசு எடுத்துட்டு வந்து நீ எங்களுக்கு கொடுக்கல. என் தளபதி அவர் உழைச்ச காசுல எங்களுக்கு செய்யறாரு சார். அது ஓசி கிடையாது. இவங்க இன்னும் கொஞ்சம் நல்ல இன்டலெக்சுவலாக பேசுகிறாங்க. திமுக கொள்ளையடிச்சு வச்சிருக்குதான், அதாவது வச்சிருக்கு திமுகவுடைய காசுன்னு இருக்கும் இல்லையா, அந்த காசை தான் எடுத்து திமுக தருதான். அடாடா. ஆனால் விஜய் வந்து இவ்வளோ நாள் உழைச்ச காசு எடுத்து தருவாராம். அந்த பெண்மணியும் இவங்களும் பேசுறது ஒன்றும் கிடையாது. அவங்க ஸ்டேஜ் 1 முட்டாள் அப்படின்னா இவங்க ஸ்டேஜ் 2 முட்டாள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓசின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அது தவறு தான். ஆனால் ஓசின்னு சொன்னதுக்கு இவங்களுக்கு மனம் வருந்தது அப்படின்னா, விஜய் சொந்த காசில் எடுத்து ஏதாவது தராருன்னா அதுவும் ஓசி தானே. மக்கள் பணத்தை மக்களுக்கு திருப்பி கொடுக்குறத ஓசின்னு சொன்னது உங்களுக்கு கோவம் வருதுன்னா, அப்போது விஜய் சொந்த காசை தருவார்னா அப்போ அது ஓசி தானே டெக்னிக்கலி. இதில் வேற சில பெண்களுக்கு காசு கொடுத்து, இந்த ரூட்டு பிஆர் டீம், இந்த துணை நடிகைகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு காசு கொடுத்து வீட்டில் கிச்சனில் நிற்க வச்சு அதுக்கு ஒரு பேக்ரவுண்டு மியூசிக்கை ஆட் பண்ணி அவங்கள பேச வைக்கிறாங்க. எப்படி, விஜய் சார் இந்த காசெல்லாம் வேண்டாம் சார், நீங்கள் இலவசமும் எதுவும் தர வேண்டாம் சார், நீங்கள் நல்லாட்சி கொடுங்க சார், அது போதும் சார் அப்படின்னு சொல்லிட்டு பேச வச்சு வீடியோ எடுத்திருக்காங்க. இங்கே பாருங்கள். விஜய் சார், நீங்க 2500 ரூபாய் பணம் கொடுக்கவும் வேணாம், சிலிண்டரும் வேணாம், அதெல்லாம் நாங்க சம்பாதிச்சு வாங்கிப்போம். நீங்க நிம்மதியா நல்ல ஆட்சி நடத்தினா போதும், அது ரொம்ப போதும். ரோடு மைக் வச்சுருக்காங்கங்க, அது ஒரு பணக்கார கம்பெனிங்க. நாங்கள் பாருங்கங்க ஏழை பாலைகள், நாங்கள் வந்து ஒரு 1000 ரூபா மைக்கு தாங்க வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ரோடு மைக் வச்சுருக்கிற அளவுக்கு பணக்காரங்க அப்படின்னு சொன்னால், இவங்க வந்து விஜய் சார் எங்களுக்கு 2500 ரூபா வேணாம் சார், சிலிண்டர் கூட வேணாம் சார். அப்போது நீங்கள் ப்ரிவிலேஜ்ட், நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னா அது ரொம்ப நார்மல். இதே வார்த்தையை சாதாரண மக்கள் சொல்லணும். அந்த 1000 ரூபாய் 2000 ரூபாவுடைய வேல்யூ, ஒரு சிலிண்டருடைய வேல்யூ தெரிஞ்சவங்க சொல்லணும். அந்த மக்களுடைய வாக்குகளையும் வாங்கி தானே விஜய் வந்து சிஎம் ஆயிருக்காரு. அந்த மக்களும் வாக்களிச்சிருக்காங்கல்ல. எல்லாரும் என்ன பணக்காரங்க விஜய்க்கு வாக்களிச்சிருக்காங்களா? பொருளாதார ரீதியாக ஏழை நிலையில் இருக்கக்கூடிய மக்களும் தானே வாக்களிச்சிருக்காங்க. அந்த மக்களுடைய நம்பிக்கையும் அங்கே இருக்குல்ல. நீங்கள் பேசக்கூடாது. ரூட்டு மாஃபியா கொடுக்குற காசை வாங்கிக்கிட்டு விஜய் சார் இது வேணாம் சார் இப்படின்னு சொல்லி இன்னும் எவ்வளோ நாளைக்கு அந்த மக்களெல்லாம் ஏமாற்றுவீங்க? ஏமாற்றி தான் ஆட்சியை பிடிச்சிருக்கீங்க. ஆட்சிக்கு வந்துட்டும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறீங்க. அதை செய்யாமல் இருக்கிறதுக்கும் ஒரு முட்டு கொடுக்குற விதமாக ஒரு காணொலியை ரெடி பண்ணி மக்கள் மத்தியில் நீங்கள் பரப்புறீங்க. எல்லாரும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணும். அதாவது விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் என்ன தவறு பண்ணியிருந்தாலும் அதுக்கெல்லாம் முட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவருடைய பர்சனல் லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் அதெல்லாம் வந்து அவரோட பர்சனலுங்க, அவர் அப்படி தாங்க இருப்பாங்க. குப்பை அள்ளுறவன் இத்தனை பொண்டாட்டி வச்சுருக்கான், அவன் இவ்வளோ பொண்டாட்டி வச்சுருக்கான், நாங்கள் அவ்வளோ பணம் வச்சுருக்கோம், நாங்கள் வச்சுக்கலான்னா என்னான்னு அப்படின்லாம் பேசுனாங்க. 41 பேர் கரூரில் இறந்த போவோம், அதுக்கும் வி ஸ்டாண்ட் வித் விஜய்னு ஹேஷ்டேக் போட்டு ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு இருந்தாங்க. சரி, இவங்க அழுகைகள் ஒப்பாரிகள் எல்லாம் சேர்த்து அவர் ஆட்சி பொறுப்பில் வந்து உட்கார வச்சிருச்சு. சரி, ஆட்சியில் வந்து இருந்துக்கிட்டும் அவர் ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்கார். சோஃபா அனுப்பி ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. ஃபேக் நரேட்டிவ்ஸை திரும்ப செட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி காணொளிகளை வெளியிட்டு மக்களை ஏமாற்றலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்னும் இந்த தாவேக்காவோடைய ரசிக குஞ்சுகளுக்கு விஜய் வந்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார் அப்படின்றதே தெரியாமல் தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த வீடியோவெல்லாம் எடுத்து ஷேர் பண்ணி அதனால் பாதிக்கப்பட போகிறதும் அவங்க தான். விஜயை நம்பி தானே நம்ம வாக்களித்தோம், அவர் இதெல்லாம் செய்வேன்னு சொன்னார், ஏன் செய்ய மாட்டேங்கிறாரு, இதில் என்ன அப்படி என்ன பெரிய கஷ்டம், செய்ய முடியாத ஒரு விஷயம், மறுசீரமைப்பு பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், கால அவகாசம் வேணும்னா இதை நீங்கள் முன்னாடியே எங்ககிட்ட சொல்லியிருக்கணும்ல அப்படின்ற கேள்வி எழுப்பாமல் ஆக்சுவல் கொத்தடிமைகளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்க திமுகவை பார்த்து கொத்தடிமைகள்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. எந்த விதத்தில் கொத்தடிமைகளாக இருந்தோம் திமுக? இந்த மண்ணின், இந்த இனத்தின் மானம், உரிமை எல்லாத்துக்காகவும் போராடி உசுரை கூட விடுறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு கொத்தடிமைகளா? சிலிண்டர் நாங்களே வாங்கிக்கிறோம், எங்களுக்கு நீங்கள் எதுவுமே தர வேணாம், எங்களுக்கு நீங்கள் காசெல்லாம் தர வேணாம், நாங்களே எல்லாம் சம்பாதிச்சுக்கிறோம் அப்படின்றாங்க. அப்புறம் என்னத்துக்கு கவர்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது? நீங்கள் எதுக்கு அப்போ ஓட்டுன்னு ஒன்று போட்டிங்க? எதுக்கு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோன்னு ஒன்று விஜய் சொல்லணும்? எதுக்கு அதை நம்பி மக்கள் வாக்களிக்கணும்? எதுக்கு அதை நம்ப வைக்கணும்? விஜய்க்கு வாக்களிச்சுக்கிட்டு வெளியே வந்தவங்க எல்லாரும் என்ன சோகத்தோட வாக்களிச்சுட்டு வந்திருப்பாங்களா? மகிழ்ச்சியா நம்ம அண்ணனுக்கு நம்ம ஓட்டு போடுறோம், ஆட்சிக்கு வந்தாருன்னா நல்லது நடக்கும் அப்படின்னு தானே ஓட்டு போட்டிருப்பாங்க. அந்த நல்லதில் என்னது? இந்த முக்கியமான கீ பாயிண்ட்ஸ், இந்த 6 சிலிண்டர், 2500 ரூபா, பெண்களுக்கான பஸ்ஸு தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ. இப்போ வந்து ஊர்களுக்குள்ளே மட்டும்தான் ஃப்ரீன்னு இருக்குது, அது தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ. இது எல்லாத்தையும் பண்ணுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பில் தானே நிறைய பேர் வாக்களிச்சிருப்பாங்க. அந்த நம்பிக்கையை விஜய் கெடுக்கிறார் தானே.
அதை வந்து செய்யணும்னு சொல்லி கேள்வி எழுப்பதை விட்டுட்டு எங்களுக்கு வேண்டாம் சார், நாங்களே சம்பாதிச்சிருக்கிறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ரோடு மைக்கையும் வச்சு நல்ல பணக்கார மைக்கையும் வச்சுக்கிட்டு இவங்க ஒரு வீடியோ போட்டு இன்னும் மக்களை ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க. ஆகவே இந்த தாவேக்காவுடைய ஏமாற்று அரசியலில் மக்கள் நீங்கள் விழுந்து விடாதீர்கள். இனியாவது தெளிவாக இருங்க. இப்படியெல்லாம் தான் பேசுவாங்க, நல்லா மாயாஜாலம் பண்ணுவாங்க, இதெல்லாம் நம்பி மக்கள் ஏமாந்துடாதீங்க. தேர்தல் முடிவில் திமுகவுடைய தோல்விக்கு என்ன காரணம், என்ன செய்யணும் இனிமேல் அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்களை அந்த உடன்பிறப்பின் குரல் .in வெப்சைட்டில் தயவு செஞ்சு பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.